சில வேளையில் எங்களையும் இனவாத கண்ணாடி போட்டு பார்க்கின்ற பேசுகின்ற சில ஊடகவியலாளர்களை, சில அரசியல்வாதிகளை நாங்கள் பார்க்கிறோம். நான் 1990ஆம் ஆண்டு 18 வயது இருக்கின்ற பொழுது நான் உட்பட 1 லட்சம் முஸ்லிம்கள், அதாவது ஆயுததாரிகளால் வெளியேற்றப்பட்டோம். ஆனால் நான் 2009ஆம் ஆண்டு அமைச்சராக மெனிக்வாமுக்கு செல்லுகின்ற பொழுது யார் எங்களுடைய பெண்களுடைய காதுகளில் இருந்து தோட்டை பைபோஸாக பறித்து எடுத்துக்கொண்டு எங்களை போட்டில் ஏற்றி அனுப்பினார்களோ அவர்கள் நிராயுதபாணிகளாக அங்கு வந்து அங்களை கண்டு அச்சமுட்டு அச்சத்தோடு நின்றதை நான் கண்டேன். நாங்கள் பழி வாங்கவில்லை, அவர்களை காட்டிக் கொடுக்கவில்லை, அவர்களை கண்டிக்கவில்லை. ஆனால் நாங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டோம். அகதியாக வந்த நான் அமைச்சராக சென்று அந்த 3 லட்சம் மக்களை குடியமர்த்துகின்ற பணியை மிக நேர்மையாக நாங்கள் செய்து காட்டியவர்கள். அவ்வாறு இருந்தாலும் எங்களை இன்னும் இனவாத கண்ணாடி போட்டு பார்க்கின்ற சில அரசியல்வாதிகளும் சந்தர்ப்பவாதிகளும் இருக்கிறார்கள். இன்று நான் பார்க்கிறேன் இந்த விஷயம் ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது.